தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி3 உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைவி3 ஸ்டோரில் வந்து பொருட்கள் வாங்குறதால கம்பெனிக்கு அதிகமான லாபம் வரும். இதனால் வந்து மக்களுக்கு வந்து வித்ட்ரா வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய யூடியூப் சேனலில் சொல்கிறத நம்பி நிறைய மக்கள் வந்து நேற்று நாங்கள் இவ்வளோக்கு அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து யாருக்கு லாபம், இதனால் வித்ட்ரா கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1% கூட வாய்ப்பு கிடையாது என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போ இந்த ஸ்டோரில் பொருட்கள் வாங்குறதால யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, கம்பெனிக்கும் ஸ்டோர் வச்சிருக்கிற அதாவது உங்களோட லீடர்ஸுகளுக்கும். இதனால் கடைசியாக ஜாயின் பண்ண க்ரௌன் மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமௌண்ட் நிச்சயம் வராது. அந்த பெரிய யூடியூபர் சொன்னதை பார்த்து நீங்கள் ஒரு டைம் 2 டைம் வந்து ஸ்டோரில் வந்து பொருட்கள் வாங்கலாம். பட் உங்களுக்கு கம்பெனி வித்ட்ரா கொடுக்குற டெய்லி வந்து க்ரௌன் மெம்பருக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ அமௌண்ட் வந்து பொருட்களை விற்று உங்களுக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கம்பெனியிலேருந்து பல காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அமௌண்ட் கொடுக்காததுக்கு. இப்போ என்ன காரணங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, சக்தி ஆனந்த் ஐயா அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறதால வந்து அவருக்கு பெயில் கிடைச்சா தான் வந்து கம்பெனி வந்து அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 100% மறுக்க முடியாத பொய் மட்டுமே, உண்மை கிடையாது. கம்பெனியில் வந்து இப்போ அப்போ என்ன சொல்ல வராங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லையா, அதனால தான் பொருட்கள் அதிகமாக விற்றா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படிங்கிறத வந்து கம்பெனி வந்து மறைமுகமாக சொல்லுதா? மேலும் திடுக்கிடும் தகவல் தான் க்ரௌன் மெம்பர்ஸ்க்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. பாசிட்டிவாக எந்த ஒரு தகவலுமே வந்து வரல, இது வரைக்கும் வரல. கம்பெனியால் இப்போ எவ்வளவோ க்ரௌன் மெம்பர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 8 மாதத்தில் ஜாயின் பண்ண க்ரௌன் மெம்பர்ஸ் வந்து அதிகமான அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறதுக்கு கம்பெனிலேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. கம்பெனி அக்கௌண்ட்டு வந்து அவர் ஜெயிலில் இருக்கிறதால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா இப்போ அந்த பொருட்களுக்குரிய அமௌண்ட்டில் எந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகுது? முழுக்க பார்த்தா சக்தி ஆனந்த் அவர்களுக்கும் கம்பெனிக்கும் இப்போ எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அவர் இல்லைனாலும் ஆப் அவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஸ்டோருக்கு அவ்வளோ தூரமாக பொருட்கள் போய்கிட்டு இருக்குது, பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் வித்ட்ரா மட்டும் கொடுக்க முடியல? சக்தி ஆனந்த் ஐயா இல்லாமல் எல்லா ப்ராசஸும் நடக்கும், ஆனால் வித்ட்ரா ப்ராசஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து இன்றைக்கி அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸும் லீடர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை முட்டு கொடுக்குறதுக்காக ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ், அந்த யூடியூபர்ஸ்லாம் எப்படி மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலில் அதாவது மாடியிலேருந்து குதித்து இறந்தாங்க தெரியுமா, அதில் அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கு எதிராக அவ்வளோ தூரம் வந்து பேசின அவரை நம்பி இன்றைக்கி மக்கள் வந்து மைவி3 மக்கள் வந்து எப்படி நம்பி பின்னாடி போகிறாங்க, அவர் சொல்கிற பொய் பித்தலாட்டங்கள் அத்தனையும் நம்பி கண்மூடித்தனமான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து சத்தியமாக எனக்கு வந்து புரியல. இதில் இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேலே போய் 2 நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மீட்டிங் அங்கங்கே பேசிக் மெம்பராக கோல்டு மெம்பராக இருக்கிறவங்க நம்ம க்ரௌன் மெம்பராக மாற்ற வைக்கிறக்காக ஒரு மீட்டிங். நீங்கள் ஏன் க்ரௌன் மெம்பராக மாறணும், ஆளே இல்லாத டீ கடைக்கு எதுக்குங்க டீ ஆத்துறீங்க? அந்த மீட்டிங்கில் வேறு நூற்றுக்கணக்கான பேர் இது கலந்துக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்காக கிளாப் பண்ணுறீங்க? அதாவது மூட நம்பிக்கையில் எவ்வளோ மூட நம்பிக்கை, இது ஒரு மூட நம்பிக்கையாக தான் தோணுது. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி தான் இது, வந்து நல்ல அமௌண்ட் வந்துக்கிட்டு இருந்த கம்பெனி தான். ஆனால் இப்போ சமீப காலமாக கம்பெனியோட நடவடிக்கைகள் ரொம்ப சந்தேகத்துக்குள்ளே ஆகுது. இப்போ வந்து அமௌண்ட் இல்லை, இப்போ ஸ்டோரில் பணம் இப்போ சொன்னதால் நிறைய பேர் வந்து ஸ்டோரில் வந்து பொருள் வாங்கியிருக்கீங்க. இதனால் அந்த ஸ்டோர் வச்சு அவங்க லீடருக்கு தான் லாபம். அவர் ஏற்கனவே இன்னும் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான பணம் வந்து எடுத்துப்பாப்பில் இப்போ ஸ்டோரில் வந்து லாபம் அடைகிறாரு. உங்களுக்கு இதனால் 1 பைசா லாபம் இருக்கா? நோ யூஸ். அதிகமான ரேட்டு கொடுத்து எதுக்குங்க வாங்குறீங்க? ஆல்ரெடி க்ரௌன் மெம்பர்லாம் 1,20,000 கட்டி ஏமாந்துருக்கீங்க. லாஸ்ட் 8 மாதம் ஜாயின் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண யாரும் ஏமாறல. நீங்களாம் தயவு செஞ்சு பொருள் வாங்கி மேலும் உங்களோட பணத்தை ஏமாறாதீங்க. அவரை வந்து மோசடி வழக்கில் வந்து உள்ளே வச்சுருக்காங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக அது மோசடி தான். ஏன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான நபர்களின் பணங்கள் எங்கே போனது? கடைசியாக 8 மாதம் ஜாயின் பண்ணால் க்ரௌன் மெம்பர் அத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணங்கள் எங்கு சென்றது? அதெல்லாம் எங்கே பேருக்கு? முன்னாடி உள்ள லீடர்ஸ்களுக்கு சம்பளம் போயிடுச்சு. இப்போது இவங்க ஜாயின் பண்ண யாருக்கும் கொடுக்குறதுக்கு கம்பெனியில் அமௌண்ட் இல்லை. இதில் திடுக்கிடும் தகவல் வேறு ஒன்று வந்தது. ஒரு க்ரௌன் மெம்பர் வந்து இந்த படாதோஸ் வண்டியை வழிமறைச்சி டீட்டெயில் கேட்டப்போ அந்த வண்டி டிரைவர் சொல்லியிருக்காரு, ஐயோ அந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஜஸ்ட்டு லீஸுக்கு ஓட்ட வந்திருக்கேன், என் வண்டி என்னோடய வண்டி, இவங்க வந்து பொருளை கொண்டு போய் கொடுக்க வாடகை தான் கொடுப்பாங்க, அந்த மைவி3 போர்டை அவ்வளோதானே தவிர எங்களுக்குமோ இந்த வண்டிக்குமோ கம்பெனிக்கு எந்த ஒரு இது இல்லை. நாங்கள் இந்த லீஸ் முடிஞ்சோடனே இந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ கம்பெனி ஓனருக்கு முன்னாடி எவ்வளோ சொன்னார், இத்தனை படாதோஸ் வண்டி வாங்கியிருக்கோம். அப்போ எல்லாமே உருட்டு தானா? ப்ரைவேட் வண்டியை தான் சும்மா லீஸுக்கு எடுத்து நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக மக்களும் அரசும் கண்டிப்பாக தட்டி கேட்டே ஆகணும். கடைசியாக ஜாயின் பண்ண இத்தனை ஆயிரம் பேரோட பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்.
எவ்வளவோ லீடர்ஸ் வந்து நாங்கள் வந்து மீட்டிங் நடத்துகிறோம், க்ரௌண்ட் மெம்பருக்கு இன்னும் ஆள் சேர்க்குறோம், அடுத்து யூஓடபிள்யூ ஆஃபீஸில் போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் கம்பெனி வந்து யாரையுமே ஏமாற்றலை அப்படின்னு நீங்கள் வந்து மூளையை கலட்டி வச்சுட்டு தாராளமாக சுற்றுங்க. ஆனால் கீழே லாஸ்ட் 8 மாதம் ஜாயின் பண்ண க்ரௌண்ட் மெம்பருக்கு அவங்க வந்து கண்டிப்பாக மோசடி தான், அவங்க வந்து மோசடி தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு உண்டான பணம் வந்து கிடைக்கவே இல்லை. கம்பெனி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சாக்குப்போக்கு. கேஒய்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய பேங்கிங் செக்டர்னாலும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கேஒய்சி வந்து முடிச்சுடுவாங்க. அந்த கேஒய்சி சாக்கு சொன்னீங்க. எலெக்ஷன், அதாவது நீங்கள் வந்து கம்பெனி எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து எங்கள் கம்பெனி வந்து சேலரி தான் மாதம் மாதம் தராங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களோட வேலையாட்களுக்கு வந்து சேலரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அன்றைக்கி ஒரு அம்மா பேசுது, எங்கள் கம்பெனி வந்து மாதம் மாதம் சேலரி தருது. அப்போது கம்பெனி வந்து எலெக்ஷன் டயத்தில் சேலரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த தேர்தல் கமிஷனாக சொல்லியிருக்காங்களா? அது கம்பெனியாக இருந்தால் தானே, சரிங்களா? இப்போ பாதிக்கப்பட்ட லாஸ்ட் 8 மாதம் ஜாயின் பண்ண க்ரௌண்ட் மெம்பருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். அவங்களுக்கான பணம் கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும். இதற்கு மக்கள் அனைவரும் கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்க. இந்த முட்டு கொடுக்குற மூளை இல்லாதவர்கள் தயவு செஞ்சு க்ரௌண்ட் மெம்பர்ஸ் கடைசியில் சேர்ந்தவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க, முட்டு கொடுக்காதீங்க.